காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் குன்றத்தூர் வடக்கு ஒன்றியம் ஐயப்பன் தாங்கலில் திமுகவின் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் வந்தே மாதரம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வீடு வீடாக சென்று இளைஞர்களை உறுப்பினர்களாக திமுகவில் இணைக்கும் நிகழ்வை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் கோல்டு பிரகாஷ், ஊராட்சி மன்ற தலைவர் ஜெமிலா பாண்டரங்கன், ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் ஜனார்த்தனன், ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் நவீன் ராஜ், கவி பாரதி, பிரவீன்குமார், தமிழ்வாணன், கதிரவன் உட்பட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கொஞ்சம் தெரியல இப்படியா லைட்டா மொபைல் கிளியர் நோ செல்லு நீங்க போட்டு விடுனா துண்டு. ஓகே தெரியல ராஜாண்ணா ராஜா தேசிங்கண்ணா முன்னாடி என்னன்னா மற்ற மாவட்டங்கள் எப்படியோ எங்களுக்கு தெரியாது. எங்க காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்துல தாய் கழகத்துக்கு இணையாக இளைஞரணி, மாணவர் அணி, மகளிர் அமைப்பு இருக்கிற ஒரே மாவட்டம் இந்த மாவட்டம் தான். அந்த அமைப்புகளை ஊக்கப்படுத்தி தொடர்ந்து போன தேர்தலில் கூட இளைஞரணியாக இருந்தாலும், மாணவர் அணியாக இருந்தாலும், மகளிர் அணியாக இருந்தாலும் மிகச்சிறப்பாக பணியாற்றி இந்த 4 தொகுதியில மட்டும், அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள் மிகப்பெரிய தமிழ்நாட்டிலேயே திமுக வேட்பாளர் அதிகமான ஓட்டுகளை பெற்ற ஸ்ரீவரம் இந்த நாடாளுமன்ற 4 தொகுதியில, இந்த தொகுதியில மட்டும் 4,87,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாரு. ஆக இவ்வளவு பெரிய வெற்றியை பெறுவதற்கு காரணம் என்னன்னா, இந்த அணிகள்ல இருக்கிற இளைஞரணி சேர்ந்த, மாணவர்களை சேர்ந்த தம்பிகள், அதே மகளிர் அணி சேர்ந்த சகோதரிகள் எல்லாம் மிகச்சிறப்பாக நல்ல நிர்வாகிகள்லாம் நாங்க போட்டுக்கிறோம். இப்ப அவங்களாம் ஆர்வத்தோட இப்ப பாத்தீங்கன்னா புது இளைஞர்கள், ஏற்கனவே இருக்கிற இளைஞர்கள் தவிர ஒரு 30% இளைஞர்கள் மாட்டு கட்சியில இருந்து பொதுவா கட்சியை சாராதவர்களை சேர்க்க திட்டமிட்டு அந்த பணியை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம்.
போட போறதா சொல்லிட்டு இருக்காங்க சார். 19ஆம் தேதிக்கு அப்புறமா வெளியாகும். சந்தோஷம், போட்டோ எனக்கு சந்தோஷம். நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.